அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் நஸ்தோ திருச்சி டிவி, எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம். வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட், நிறைய பேர் நிறைய நாள் கேட்ட சப்ஜெக்ட் இது. அது இன்னைக்கு தான் அதற்கான ஒரு இறுதி வடிவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில பல விஷயங்கள்லாம் ஆய்வு செஞ்சு நம்மளுடைய ஆராய்ச்சி, நம்மளுடைய அனுபவம், நம்ம பார்த்த ஜாதகத்திலேருந்து எடுக்கக்கூடிய நம்ம பார்த்த ஜாதகத்திலேருந்து நமக்கு என்னென்ன பலன் நடந்துச்சு அதெல்லாம் சேர்த்து தான் இப்போ நம்ம இந்த அமைப்பை பார்க்க போகிறோம். ஒரு கட்டத்துல புதனும் சந்திரனும் இணைந்தால் என்ன பலன் நம்ம வீடியோ போட்டோம். புதனும் சுக்கிரனும் இணைந்தால் என்ன பலன் இது வரைக்கும் வீடியோ போடல. அதே மாதிரி சந்திரனும் சுக்கிரனும் இணைஞ்சா என்ன பலன் வீடியோ போட்டோம். ஆனா 3 கிரகங்களும் இணைந்தால் என்ன பலன் அப்படின்ட்டு இது வரைக்கும் நம்ம வீடியோ போடல. அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். ஏன்னா நம்ம முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய கிரகம் புதன். புதன்னா பத்திரப்பதிவு, தாய்மாமன், டாக்குமெண்டேஷன், காலபுருஷனும் 3வது இடம், தைரியம், வீரியம், வெற்றி, விஜயம், இதுக்கெல்லாம் சொந்தக்காரரு. தகவல் தொழில்நுட்பத்தில் மிகப்பெரிய புரட்சி, ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம். சரிங்களா? எழுத்து அழகா எழுதுறது, ஆடிட்டிங், அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கு பார்க்கறது. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா புதனுடைய மிக மிக முக்கியமான ஒரு அமைப்பு பத்திரப்பதிவு. இதற்கெல்லாம் இந்த புதன், தகவல் தொடர்பு, டெக்னாலஜிஸ் பூராமே புதன் தான். சரி, அதுக்கு அடுத்த இடத்துல பாத்தீங்கன்னா சந்திரன். சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா அதாவது மாதாக்காரகன், மனசுக்கு அதிபதி. மனம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் குறிக்கக்கூடிய கிரகம் வந்து சந்திரன். அப்போ சந்திரன் மனசு, வீடு, மனை, வாகனம், தாயார், கல்வி, சொத்து, வித்தை, இதுக்கெல்லாம் அதிபதியான கிரகம். காலச்சக்கரத்துக்கு 4வது வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சரிங்களா? சரி, அப்புறம் அதுக்கு அடுத்த இடத்துல சந்திரன் திரவம், குடிக்கக்கூடிய திரவம், உணவு பொருள் புறம் சந்திரன் தான். தாய் மனம் கொண்டவங்க, எல்லாரையும் அன்பா பாக்குறவங்க, ஒயிட் கலர் ட்ரெஸ் அணிஞ்சு சர்வீஸ் பண்ணக்கூடியவங்க, அரசியல்வாதி, மக்களுக்கு சேவை செய்யறவங்க, இவங்கெல்லாம் இந்த சந்திரனுடைய ஆதிக்கத்துல இருப்பாங்க. 3வது ஒரு அமைப்பு சுக்கிரன். சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா லக்ஸுரி கிரகம். எல்லா வகையான யோக பாவங்களையும் அனுபவிக்கக்கூடிய கிரகம். தாம்பத்தியம், காமம், காதல். சார் நல்லா கவனிச்சுங்க, சுக்கிரன் வந்து முறையான காமம் சார். நான் பல வீடியோக்குள்ள சொல்லியிருக்கேன். சுக்கிரன் முறையான காமம், முறையான வாழ்க்கை, முறையான ஆடம்பரம், முறையான நமக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை வகுத்து கொள்வதில் சுக்கிரன் மிக முக்கியமான ஆள். நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் முறையா, அதாவது அளவா குடிக்கிறதும் சுக்கிரன் தான். தன்னிலை மறந்து குடிக்கிறது சுக்கிரன் கிடையாது. அளவா இந்த உள்ள போதும். அவன் குடிப்பானா தெரியுமே, ஆனா யார்கிட்டையும் வம்பு தும்பு போக மாட்டான் சார். அளவா போட்டு போயிடுவான் சார். அவன் குடிக்கிறத நீங்க சொல்லிதான் சார் தெரியும். அதான் இந்த சுக்கிரன். சரிங்களா? ஆடம்பரமான வீடு, வாகனம், காரு, பங்களா, சரிங்களா, தாம்பத்தியம், காதல், திருமணம், பெண் குழந்தைகள், அத்தை, இதெல்லாம் சுக்கிரன். அப்போ நம்ம 3 கிரகத்தினுடைய காரகத்துவத்தை இங்க வந்து சொல்லிட்டோம். இந்த 3 கிரகத்தினுடைய காரகத்துவம் ஒரு ஜாதகத்துல ஒன்னா இணையும் போது என்ன பலன் நடக்குது அப்படிங்கறதான் நம்ம இந்த நம்மளுடைய காணொலியில பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் இந்த இணைவு எங்க இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு ஒரு உதாரண ஜாதகமே நம்ம கிட்ட வந்து வச்சிருக்கேன். அந்த ஜாதகத்தை போட்டு விளக்குனா உங்களுக்கு ரொம்ப புரியும் நம்புறேன். ஏன்னா ஒரு வீடியோ நீங்க பார்த்தாலும் அது உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். சரி, நல்லா கவனிங்க. ஒருத்தர் ரிஷப லக்னம். சரிங்களா? இங்கே சந்திரன் வந்து 8 டிகிரி. சார், நான் இந்த யூடியூப்ல 2 விஷயம் சொல்றேன். சந்திரன் வந்து 9 டிகிரி சார். 9, சந்திரன் வந்து 9 டிகிரி. புதன் 12 டிகிரி. இதே வீட்டுல சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா 28 டிகிரி. சார் நல்லா பாத்துங்க.
இதுல நான் உங்களுக்கு 2 விஷயம் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல யூடியூப்ல இந்த வீடியோ இந்த எழுத்து சரியா தெரியல அப்படின்னா இந்த வீடியோவை டச் பண்ணி ஜூம் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ இந்த எழுத்துக்கள் உங்களுக்கு தெளிவா தெரியும். சந்திரன் 9 டிகிரி, புதன் 12 டிகிரி, சுக்கிரன் 28 டிகிரி. நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். நம்மளுடைய வீடியோக்கள் ஒரு சில வீடியோக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஓடும்போது இங்கிலீஷ்ல ஓடுன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அது என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. பட் நேத்தோ முந்தானத்தோ போட்ட வீடியோல அந்த மாதிரி பிரச்சனை வந்து அதை உடனடியா சரி பண்ணியிருக்கேன். ஒருவேளை மீண்டும் உங்களுக்கு அந்த மாதிரி வந்துச்சுன்னா யூடியூப்ல இந்த மேல வந்து செட்டிங்ஸ்னு ஒரு சிம்பிள் இருக்கும். நீங்க வீடியோ ஓடிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு முறை தொட்டீங்கன்னா மேல செட்டிங் சிம்பிள் வரும். அந்த செட்டிங் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணி ஆடியோ ட்ராக்னு இருக்கிற இடத்துல இங்கிலீஷ் யூஎஸ் இருக்கிற இடத்துல போயிட்டு தமிழ்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தமிழ்ல மாத்திரும். ஃபர்ஸ்ட் இந்த விஷயம் உங்களுக்கு நான் சொல்றேன். அதே மாதிரி நம்மகிட்ட ஆன்லைன்ல ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்தியாவை சார்ந்தவர்களாக இருந்தால் 1010 ரூபாய் கட்டணத்திலும், வெளிநாட்டை சார்ந்தவர்களாக இருந்தால் 3030 ரூபாய் கட்டணத்திலும் நீங்க பேமெண்ட் பண்ணதுல இருந்து 24 மணி நேரத்துக்குள்ளார கண்டிப்பா ஜாதகம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இந்த ஆய்வு பலனுக்கு வந்துடலாம். சரி, நல்லா கவனிச்சுக்கோங்க. லக்னம் வந்து ரிஷப லக்னம். இப்போ இந்த இணைவுல நம்ம சந்திரன், புதன், சுக்கிரன் 3 கிரகத்தினுடைய இணைவு தான் பார்க்க போறோம். சந்திரன் இங்கே அந்த வீட்டுல 9 டிகிரியில இருக்கிறார் அப்படின்னா இங்க நம்ம ஒரு விஷயத்தையும் பார்த்துருவோம். என்ன பார்த்துருவோம் அப்படின்னா ஒரே ஒரு நிமிஷம். சந்திரன் 9 டிகிரி, சரிங்களா? அப்போ இங்க வந்து சந்திரன் என்ன நட்சத்திரத்துல இருப்பாரு? 2 பாதம் தான் மிருகசீரிட நட்சத்திரம். அதுக்கப்புறம் திருவாதிரையுடைய நட்சத்திரத்துல வந்திருப்பாரு. அப்போ திருவாதிரையில தான் நம்மளுடைய சந்திரனும் புதனும் இருக்காங்க. சுக்கிரன் வந்து புனர்பூசத்துல இருக்காங்க. இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, இப்ப நீங்க இது பலன் எப்படி சார் எடுப்பீங்க? இப்படி உங்ககிட்ட ஒரு ஜாதகம் வருது. ஏன்னா லக்னாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறார், 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல ஆட்சி பெறுகிறார், 3ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல வந்து உக்காந்துருக்கிறார். இந்த சந்திரனுக்கும் சுக்கிரனுக்கும் வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி பலத்துல இருக்கிறாரு. சந்திரனுக்கும் சுக்கிரனுக்கும் வீடு கொடுத்த புதன் ஆட்சி தானே. சரி, இதுல இன்னொரு விஷயமும் போட்டுறேன். குரு இங்க இருக்கிறார், அல்லது குரு இங்க இருக்கிறார், அல்லது குரு இங்க இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் புரியறதுக்காக சார் நல்லா கவனிச்சுங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஜாதகத்துல 2ஆம் இடம் சொல்லக்கூடிய இடம் தனம், குடும்பம், வாக்கு சார்ந்த 3மே இருக்கா? அப்போ தனம், குடும்பம், வாக்கு சார்ந்த ஒரு விஷயத்துக்கு அதிபதியான கிரகம் 2ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதியான கிரகம் 2ஆம் இடத்துல ஆட்சி பலத்தில் இருக்கிறார். தனம், குடும்பம், வாக்கு 3ல 1 சிறப்பா இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிடணும், சரிங்களா? அதுலயும் எது இவங்களுக்கு சிறப்பா இருக்குங்கிறத ஒரு விஷயத்தை எடுப்போம். தனம், குடும்பம், வாக்கு இந்த 3மே 2ஆம் இடத்துலதான் இருக்கு. அதுல நம்ம எது ஃபர்ஸ்ட் எடுப்போம் அப்படின்னு எடுத்தோம். ஃபர்ஸ்ட் தனத்தை எடுப்போம், பணம். சார் நல்லா கவனிங்க. இந்த இடத்துல வந்து ஒற்றைப்படை ராசியா இரட்டைப்படை ராசியான்னு சொல்லி பார்க்கணும். ஒற்றைப்படை ராசி எல்லாம் உயிர் காரகத்துவத்தையும், இரட்டைப்படை ராசி எல்லாமே பொருள் காரகத்துவத்தையும் கொடுக்கும். இது ஒற்றைப்படை ராசியா இரட்டைப்படை ராசியா? மேசம் ஒற்றை, ரிஷபம் 2, இது வந்து ஒற்றை. அப்போ இங்க உயிர் காரகத்துவம் குடும்பம்ங்கிற ஒரு விஷயம் இத ஃபர்ஸ்ட் பிரச்சனை கொடுக்கும். ஏன் பிரச்சனை கொடுக்கறதுன்னு நான் அப்புறம் சொல்றேன். இந்த இடத்த நம்ம முதல்ல எது நல்லா இருக்குன்னு பாத்துக்கலாம். லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்குது. சுக்கிரன் கூட இருக்கிறாரு, காசுக்கு அதிபதி. குரு அங்க இருந்து பாக்குறாரு, பரவாயில்ல. குரு சுக்கிரனை பார்க்கும் போது 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனை 2ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற புதனை பார்க்கும்போது வாக்கு சிறப்பாக இருக்கும். ஃபர்ஸ்ட், சரிங்களா? சரி, அதன் பிறகு இவருக்கு குடும்பம் நல்லா இருக்குமா, பணங்காசு நல்லா இருக்குமாங்கிறது அதுக்கு அடுத்த கட்டத்துல போய் பாத்தீங்க அப்படின்னா நல்லா பாத்துங்க. இவருடைய ஜாதகத்துல 7ஆம் அதிபதி இருக்கிறாரு பாத்தீங்களா? இந்த 7ஆம் அதிபதி நல்லா புரிஞ்சுங்க. இந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய 7ஆம் அதிபதி இங்க கூட வேணாம், குரு இதெல்லாம் எடுத்துடலாம். இப்ப இந்த ஜாதகத்துல இங்க ராகு இருக்கிறாரு, இங்க கேது இருக்கிறார், சரிங்களா? இந்த இடத்துல செவ்வாய், இந்த இடத்துல வேணா
செவ்வாய் இந்த இடத்துல இருக்கட்டும். ஏன்னா என் வீட்லயே இப்படி ஒரு ஜாதகம் இருக்கு, அதனாலதான் ஆண் ஜாதகம் சொல்லி போட்டுட்டு இருக்கேன். இந்த ரிஷப லக்னம் 7ஆம் இடத்தினுடைய அதிபதி குடும்பத்தை கொடுக்கக்கூடிய இடம் வந்து 2ஆம் இடம். குடும்பம்னா சாதாரண விஷயம் இல்ல, அப்பா அம்மா நம்மளோட இணைஞ்சவங்க தான் ஃபர்ஸ்ட் குடும்பம். அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மனைவி குழந்தைகள், இதுதான் நமக்கு குடும்பம். அப்ப லக்னத்துக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் 8ஆம் இடத்துல இருக்கு. 8ஆம் இடத்தினுடைய 8ஆம் இடத்துல கூடிய செவ்வாய் அப்படியே இந்த 3 கிரகத்தையும் பார்க்குது. செவ்வாயோட டிகிரி இங்க நான் போடல, வேணும்னாலும் போட்டுக்கலாம். செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த ஜாதகத்துல 28 டிகிரி, புரியுதுங்களா? அப்போ இவருடைய டிகிரியில செவ்வாய் நேரடியா சுக்கிரனை பாதிப்படைகிறாதா? சுக்கிரன் என்ன சார்? சுக்கிரனுடைய காரகத்துவம் என்ன? லக்னம், சாரி, அவருடைய ஆதிபத்தியம் என்ன? 1, 6. அவருடைய காரகத்துவம் என்ன? தாம்பத்தியம், குடும்பம், திருமணம், மனைவி. இதெல்லாம் செவ்வாயின் பாதிப்பெல்லாம் அங்க பினிஷிங்கா டைரக்டா பாருங்க. ஒரு டிகிரி கூட வித்தியாசம் இல்லை, அப்படியே ஸ்ட்ரைட்டா பாக்குறாரா? சரி, குருவின் பார்வை இங்க இருக்குல்ல சார், அதனுடைய பார்வை பலம் என்ன அப்படிங்கிற போது இங்க நீங்க ஒரு விஷயத்தை நல்லா பார்க்கணும். இங்க குரு பாக்குறாரு தவிர குருவுக்கு இங்க பலம் அதிகம் இருக்கா கம்மியா இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். அவருக்கு அது சமநீச்ச வீடு, நட்பு வீடு, ஆட்சி வீடு, உச்ச வீடு, மூலத்திரிகோண வீடு, அதிநட்பு வீடு, பகை வீடு அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கு. இது சமநீச்ச வீடு. அது மட்டும் இல்ல, இந்த வீட்டினுடைய 3/4 பகுதியை இவர் தாண்டி விட்டார். குரு சுக்கிரனை பார்க்கறதுனால வாக்கை தான் மறுபடியும் கொடுப்பார். ஏன்னா குரு, தேவகுரு, அசுரகுரு 2 பேருமே மற்றவங்களுக்கு போதிக்கக்கூடியவங்க. இவங்க போதிக்கக்கூடியவங்க தான், மற்றவர்களுக்கு அறிவுரை கொடுக்கக்கூடியவங்க தான். சரி, அதன் பிறகு பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல புதன் இருக்கு, குடும்பம். இந்த குடும்பத்தினுடைய அதிபதி புதன் ஆட்சி பலம் பெற்று செவ்வாயின் பார்வையில இங்க அமைஞ்சிருக்கிறதுனால நல்லா கவனிச்சுங்க. செவ்வாயின் பார்வை இந்த ஜாதகத்துல, ஏன்னா 7ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி சார், நல்லா புரிஞ்சுங்க. 7ஆம் அதிபதி 8க்கோ 8ஆம் அதிபதி 7ஆம் இடத்துக்கோ போனால் என்னென்ன பலன் நான் சொல்றேன். திருமணம் தாமதம், திருமணத்தால் பிரச்சனை, 2 திருமணம் அமைகிறது, கணவன் மனைவி இடையில ஒத்து போகாத குணம், திருமணத்தின் மேல நாட்டம் இல்லாம போறது. சரிங்களா? போதுமடா சாமி, நமக்கு மேரேஜ் லைஃபே வேணாம், மற்றவருடைய வாழ்க்கையில படக்கூடிய அந்த துன்பங்கள் கஷ்டங்களை பார்த்து நம்மளே ஒரு முடிவு எடுக்கிறது. இது எல்லாமே நடக்கும். 7ஆம் அதிபதி 8க்கு போனாலும் 8ஆம் அதிபதி 7ஆம் இடத்துக்கு வந்தாலும் இதான் பலன். அப்ப 7ஆம் அதிபதி 8க்கு போயிடுச்சா? நல்லா புரிஞ்சுதுங்களா? 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு போயிடுச்சுங்களா? செவ்வாய்க்கு வீடு கொடுத்த குரு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து வலிமையாக இல்லை, சமநீச்ச வீட்டுலதான் இருக்கிறாரு. இந்த இடத்துல அவருக்கு பெரிய பலம் எதுவும் கிடையாது. அப்போ குடும்பங்கிற உறவுல இங்க பாதிப்படையுது, திருமணங்கிற ஒரு விஷயம் இங்க பாதிப்படையுது. சார், நீங்க வீடியோ பாக்குற நிறைய பேர் என்ன சொல்றீங்க தெரியுமா? வள கொலன்னு பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. ஒரு விஷயத்த கொண்டு வரதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் கோர்த்து எடுத்துட்டு வரணும் சார். எடுத்தோன்னே என்னால சொல்ல முடியும். சரி, நல்லா பாருங்க. நான் கல்லூரியில படிக்கும் போதே மேக்ஸ் கிளாஸ் எடுத்தேன். எல்லா சப்ஜெக்டுக்கும் கிளாஸ் எடுக்கிறது ரொம்ப ஈஸி, மேக்ஸ் மட்டும் கஷ்டம். சரி, நல்லா பாருங்க. சந்திரன் புதன் சுக்கிரனோட சேர்ந்திருந்தா அப்ப சூரியன் இங்க தானே எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கணும். அப்ப இவர் அமாவாசைக்கு அடுத்து இருக்கக்கூடிய நாள்ல பிறந்திருக்கிறாரா? இங்கே சந்திரன் கிட்ட வலிமை இல்லையா? சந்திரன் இந்த லக்னத்துக்கு 3ஆம் அதிபதியா? 3ஆம் அதிபதி தான் சார். 3ஆம் அதிபதினு என்ன? தைரியம், வீரியம், வெற்றி, விஜயம், இளைய சகோதரனுக்காக வாழ்றது, இந்த தன்மையை கொடுக்கக்கூடிய இடத்துல சந்திரன் கெட்டு போய்விட்டார். செவ்வாயின் 7வது பார்வையாக போதாத குறைக்கு 3ஆம் இடமும் கெட்டு போயிடுச்சு. தைரியம், வீரியம், வெற்றி, விஜயம் முக்கியமான விஷயம் அங்க இல்ல. அப்போ இந்த இடத்துல 3ஆம் அதிபதி சுத்தமா 3ஆம் இடமும் பாதிப்படையுது, 3ஆம் அதிபதியும் பாதிப்படைகிறாரு. சரி, சந்திரனும் புதனும் எந்த இடத்துல சேர்ந்தாலும் தோஷம் சொல்றோமா? 2ஆம் அதிபதி புதன் ஆட்சி பலத்தில் இருந்தாலும் சந்திரன் மட்டும் சார் புதனோட நெருங்கிறத பட்டு கேவலமா நினைக்கும் சார். இப்படி ஒரு மோசமான பயலால தானே நம்மளுடைய பிறப்பு உருவாச்சுன்னு சொல்லி சந்திரனை கண்டாவே அப்படியே அவரு ஒரு சொல்லனா துயரத்துல ஒரு அவமானப்பட்டு கூனி குறுகி போய் நிற்பார். அப்ப அந்த இடத்துல அவர் வந்து இந்த மாதிரி அமைப்புல நிற்கும் போது புதன் சந்திரனுடைய இணைவு எந்த இடத்துலயும் ஒரு 100% யோகத்தை தராது, எந்த இடத்துலயுமே. சரி, நீங்க கேட்கலாம், குருவின் பார்வை இருக்கு சார் அப்படின்னு. நான் திருப்பி ஒரே விஷயம் தான் சொல்றேன். குரு சமநீச்ச வீட்டுல இருக்கிறாரு, அவருடைய பார்வை பலத்துக்கு ரொம்ப பலம் கிடையாது. அவர் நேரடியாக சுக்கிரனை தான் பாக்குறாரு, ஸ்ட்ரைட்டா. சரிங்களா? சரி, அதன் பிறகு பாத்தீங்கன்னா அப்படின்னா சந்திரன் புதன் இணைவது ஒரு மோசமான ஒரு துர்பாக்கியமான ஒரு நிலைமை.
சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்திரனோட சுக்கிரனும் இணைஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? இவங்களும் தான் இணைஞ்சிருக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு இடையில அதிகமா பாதிப்படைஞ்சது சுக்கிரன் கிடையாது, புதன் தான். புதனுடைய ஒளியை தான் இங்கே சந்திரன் கவர்ந்து இழுத்திருப்பார். சுக்கிரன் நல்ல நிலைமையில தான் இருக்கிறார். சார் நல்லா கவனிங்க, நான் 3 கிரக இணைவுக்கு பலன் சொல்லிட்டு இருக்கிறேன். சந்திரன் புதன் கிட்ட இருக்கக்கூடிய பலத்தை அவர் கவர்ந்து இழுத்துட்டாரு. புதன் இங்க டம்மி. அப்ப 2ஆம் இடம் அவுட்டு, குடும்பம் அவுட்டு, காசு பணம் அவுட்டு, வாக்குங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அது மட்டும்தான் இங்க இருக்கு. ஏன்னா 2, 5, 8, 11 இதையும் நம்ம பார்க்கணும். சரி, இந்த 3 கிரகங்களையுமே செவ்வாய் பார்க்குது சார். நல்லா கவனிங்க, ஒரே நேரத்துல செவ்வாய் 3ஆம் இடத்தையும் 3ஆம் அதிபதியும் பார்க்கறதுனால இந்த 2 ஸ்தானமும் பலகீனம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? சரி, இன்னொரு அமைப்பும் பாருங்க. இந்த ஜாதகத்துல சனி இங்க இருப்பார், சூரியன் அங்க இருந்தாவே சனி இங்க வக்ரகதியில இருப்பார். நல்லா கவனிச்சுக்கோங்க. 2ஆம் அதிபதி, நான் திருப்பி சொல்றேன், 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி புதன் சந்திரனால பாதிப்படைஞ்சு செவ்வாயின் பார்வையில் இருக்கிறார். இது ரொம்ப ஒரு ஒரு நல்ல அமைப்பு கிடையாது. 2ஆம் இடமும் 5ஆம் இடமும் பாதிப்படையுது. செவ்வாயின் பார்வையால லக்னாதிபதியும் 6ஆம் இடமும் பாதிப்படைஞ்சிருச்சு. 6ஆம் இடத்துல கேது வந்தாச்சு. நல்லா கவனிச்சுக்கோங்க. சனியின் பார்வையால சுக்கரனுடைய வீடும் பாதிப்பு. சார் இதுல என்ன ஒரு அமைப்புன்னா, நீங்க மறுபடியும் பாருங்க, ஒருத்தருடைய ஜாதகத்துல திருமணம் நல்லா இருக்கணும்னா ரிஷபமும் துலாமும் நல்லா இருக்கணும். இந்த 2 வீட்டினுடைய அதிபதி சுக்கரன் நல்லா இருக்கணும். ஸ்ட்ரைட்டா வாங்க, சுக்கரன் பாருங்க இந்த வீட்டுல புனர்பூச நட்சத்திரமா இந்த லக்னத்துக்கு அஷ்டமாதிபதியோட நட்சத்திரத்துல இருக்கிறாரா. இந்த சுக்கரனை செவ்வாய் பாருங்க கரெக்டா 28 டிகிரில நின்று பாக்குறாரா. சரி, இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, ஒரு அமைப்பு. சரி, 2வது ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா ரிஷப வீட்டை சனி பார்க்கவும் துலாம் வீட்டுல கேது இருக்கிறது. இந்த 2 வீடுமே பாதிப்பு. 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் செவ்வாயின் பார்வையால பாதிப்படைஞ்சிருச்சு. போதாத குறைக்கு அமாவாசை சந்திரன் தனக்கு ரொம்பவே பிடிக்காத ஒரே கிரகம். புதனுக்கு ஒரு கிரகம் மட்டும்தான் பகை, அது சந்திரன் மட்டும். சரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா 9, 10 பாக்கியஸ்தானாதி. 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியுமான கிரகம். 9ஆம் அதிபதியும் 10 தர்ம கர்மாதிபதி யோகம் சொல்லக்கூடிய 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியுமான சனி லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல பகை வீட்டில் அமர்ந்து வக்கரம் பெற்று திக்பலம் பெற்று இருக்கிறார் சொந்த நட்சத்திரத்துல. சரிங்களா? அப்போ 9ஆம் இடத்தினுடைய அதிபதி வக்கரம் பெறும்போது 9, 10 அவுட்டு. 9ஆம் இடங்கிறது பெயர் புகழ் பாக்கியம். இவருடைய லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லா பிரமுசமே தடையாகும். சரி, அவரே பாருங்க திருப்பி 9ஆம் இடத்தை பார்க்கிறார், முடிஞ்சிச்சு. இங்க லக்னாதிபதி பாதிப்பு, 2ஆம் அதிபதி பாதிப்பு, 5ஆம் அதிபதி பாதிப்பு, 9ஆம் அதிபதி பாதிப்பு. சரி, அப்படியே ஒரு படி பக்கத்துல வாங்க. 10ஆம் இடத்துல குரு. குரு எப்பவுமே லக்னாதிபதியோட தொடர்பு கொள்ளும்போது, நல்லா கவனிங்க, லக்னாதிபதியோட குரு தொடர்பு கொண்டு இந்த 2 கிரகத்துக்கு ஏதாவது ஒரு கிரகத்தோட சந்திரனும் சனியும் திரிகோண கேந்திர பாவங்களில் தொடர்பு கொள்ளும் போது அவங்களுக்கு குடும்ப உறவுகள் வேணான்ட்டு வாழ்க்கையை விட்டு வெளியில போயிடுவாங்க. ஒரு ஜாதகம் எவ்வளவு விஷயம் இதுல இருக்குன்னு பாருங்க. புரியுதுங்களா? இது குடும்ப உறவுகள் நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி எனக்கு நான் குடும்பத்திற்கு எதிரான ஒரு விஷயத்துக்கு நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்தோம். அதே மாதிரி இதுலயே நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். இதே வருஷம் பிறந்த இன்னொரு ஜாதகமும் என்கிட்ட இருக்கு. அந்த ஜாதகத்தையும் நம்ம போடலாம். அந்த ஜாதகத்தையும் இப்ப நான் போடுறேன். சரி, லக்னம் ரிஷப் லக்னம். இந்த இடத்துல கேது, இந்த இடத்துல சந்திரன், இந்த இடத்துல ராகு. ராகு இங்கல்ல, மேல ஃபர்ஸ்ட் உள்ள என்ட்ரன்ஸ்ல இருப்பாரு. ஏன்னா இங்க நான் என்ட்ரன்ஸ்ல தான் கேதை போட்டிருக்கேன். ராகு நான் இங்க போடக்கூடாது. இல்ல, செய்வன திருந்தே செய். ராகு இங்க இருக்கிறார், அதாவது உள்ள வந்திருக்கிறார் ஜஸ்ட். குரு இதே இடத்துலதான், செவ்வாய் இதே இடத்துலதான், சனி இதே இடத்துலதான், சுக்கிரன் இதே இடத்துல, சூரியன் சிம்மத்துல, புதன் சிம்மத்துல. ஓகே, இப்போ இதுவும் அதே 1986 பிறந்த ஜாதகம் தான். இதுக்கு நான் டிகிரி போடல சார், நல்லா புரிஞ்சுங்க. இதுக்கு நான் டிகிரி போடல. ஒரே வருஷத்துல பிறந்த கிரகம்னாலும் நம்ம சொன்ன அந்த சனி குரு சுக்கரனுடைய காம்பினேஷன் எங்கேயாவது
கேந்திர திரிகோணத்துல இருக்குதான்னு சொல்லி பார்க்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இவருடைய வாழ்க்கையும் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம நிச்சயமாக எடுத்துடலாம். சரி, நல்லா பாத்துங்க. இவருடைய ஜாதகத்துல சுக்கிரன் இங்க சித்திர நட்சத்திரத்துல கேது இருக்கிறாரு, அதே சித்திர நட்சத்திரத்துல சுக்கிரனும் இருக்கிறாங்க. சரி, நல்லா பாருங்க. லக்ன அதிபதி சுக்கிரன் ஆட்சி. முன்னாடி பார்த்த ஜாதகத்துல லக்னாதிபதி சுக்கிரன் ஆட்சி கிடையாது. இந்த ஜாதகத்துல லக்னாதிபதி ஆட்சி. முன்னாடி பார்த்த கிரகத்துல கொஞ்சம் பிரச்சனையோட இருந்தாரு, உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். நான் வேணுமா இந்த வீடியோ பேசும்போது உங்களுக்கு சைட்ல அந்த ஜாதகத்தை போடுறேன். சரி, அப்படியே இந்த பக்கம் வாங்க. 2ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் சொல்லக்கூடிய புதன் பாருங்க, ஆட்சி பெற்ற சூரியனோட இணைஞ்சிருக்கிறார். சூரியனுக்கு புதனுக்கு ரொம்ப பிடிச்ச கிரகம் சூரியன் தான். அதனால அவர் இந்த வீட்டுக்கு 5க்கு 12லயும் 2க்கு 3ல போய் இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வையில இருக்கிறார். சிவராஜ் யோகத்துல இருக்கிறார். சிவராஜ் யோகம் மிக 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 முக்கியமான ஒரு யோகமான யோகம் சார். சிவராஜ் யோகத்துல புதன் இருக்கிறார். அப்ப லக்னாதிபதி வலிமை, 5ஆம் அதிபதி வலிமைன்னு வந்துருச்சா? 5ஆம் இடத்துல பாருங்க, கேது அப்பதான் ஜஸ்ட் உள்ள வராரு. 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு, அமாவாசைக்கு அடுத்த சந்திரன். அங்க பார்த்த மாதிரி தான். சரிங்களா? இவர் கொஞ்சம் சுயநலமா இருப்பாரு, கொஞ்சம் முடிவு எடுக்கிறதுல கொஞ்சம் தடுமாற்றம் பண்ணுவார், சடான் கோபம் வரும். ஏன்னா இங்க புத்திகாரகன் சொல்லக்கூடிய கிரகம் புதன். சரிங்களா? இந்த 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய இடம், இவர் 5க்கு 12ல மறைஞ்சு 5ஆம் வீட்டுல கேது இருக்கனால முடிவு எடுப்பதில் தாமதம். அதே மாதிரி 5ல கேது இருந்தாவே புத்திர தடை இருக்கும். இவருக்கு குழந்தை எல்லாம் பிறந்து இறந்து அதுக்கப்புறம் தான் இப்ப குழந்தை இருக்கு. அந்த ஜாதகத்துக்கும் இந்த ஜாதகத்துக்கும் எப்படி விளக்கம் இருக்குன்னு பாருங்க. ஒரே வருஷம் பிறந்த ஜாதகம். சரி, அப்படியே பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி. சரி, 7ஆம் இடத்தை பார்ப்போம். லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சனி திக்பலம் பெற்றிருக்கனால இவருக்கு சாமானியமா திருமணம் ஆகல, ரொம்ப லேட் திருமணம் தான் பண்ணாங்க. இவங்க இவருக்கு பாத்தீங்கன்னா இவருடைய மனைவி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட்டிவா இருப்பாங்க. சனியின் காரகத்துவத்தை பிரதிபலிக்கிற மாதிரி அவங்களுடைய மனைவி இருப்பாங்க. சரிங்களா? சனியின் காரகத்துவம்லாம் நம்ம நிறைய வீடியோல பேசியிருக்கோம். அந்த அமைப்புல இங்க இருப்பாங்க. சரி, அதன் பிறகு பாத்தீங்கன்னா 7ஆம் அதிபதி 8க்கு போயிடுச்சு. நான் நல்லா முன்னாடியே சொன்னா 7ஆம் அதிபதி 8க்கு போனாலும் 8ஆம் அதிபதி 7க்கு போனாலும் கணவன் மனைவி இடையில ஒரு துடிப்பு இருக்காது அப்படின்னு. இவர் ஒரு ஊர்லயும் ஒரு மனைவி ஒரு ஊர்ல தான் இருக்கிறார். மாசத்துக்கு ஒரு முறை தான் வந்துட்டு போவார். அந்த பிரிவை இங்க கொடுத்துருது. 9ஆம் அதிபதி சனி, 9, 10க்கு அதிபதியான சனி பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல திக்பலம் பெற்றிருப்பது நல்லது. ஏன்னா அங்க அவர் வக்ரம் அடையல. ஆனால் அவர் 9ஆம் இடத்தை பார்ப்பது வக்ரம், அது நல்லது கிடையாது. அப்பாவை சீக்கிரம் பிரச்சனைக்குரிய விஷயம் ஆகும். எப்ப ஆகும்? சனி 7ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்தை பார்க்கிற. இவருக்கு திருமணம்னு ஒரு விஷயம் நடந்த உடனே அப்பாவை காலி பண்ணிட்டோம். அதே மாதிரிதான் ஆச்சு. ஒரு ஜாதகம் எவ்வளவு விஷயங்கள் நல்லது பண்ணுது பாருங்க. இந்த குரு 2ஆம் இடத்தை பார்க்குது இவருடைய ஜாதகத்துல. அப்ப இவர் போய் பேசக்கூடாது இல்ல, உண்மையை தானே பேசணும். குரு சொந்த நட்சத்திரத்துல தானே வேற இருக்கு. அப்படின்னா இவர் இடத்துக்கு தகுந்தாற் போல தன்னை மாற்றி மாற்றி பேசக்கூடிய வல்லமை பெற்றவர். ஏன்னா லக்னாதிபதி தான் எல்லா விஷயத்தையும் முடிவு பண்ணது. அவர் துலாம் வீட்டுல இருக்குது, தராசு மாதிரி இந்த பக்கமும் பேசுவார், இந்த பக்கமும் பேசுவார். இந்த சுக்கிரனை குரு பார்க்கிறார். இங்கே அந்த முன்னாடி சொன்ன மாதிரி குரு பாத்தீங்கன்னா சனியும் குருவும் கேந்திர கோணத்துல இருக்கு. ஆனா லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் குருவுக்கு திரிகோணத்திலையும் சனிக்கு 12லயும் மறைஞ்சனால இவரால துறவரம் போக முடியாது. லக்னாதிபதி ஆட்சி, 5ஆம் அதிபதி ஆட்சி பெற்ற சூரியனோட உட்கார்ந்து இருக்கிறாரு. 9ஆம் அதிபதி திக்பலம், 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 9ஆம் இடம் டேமேஜ் இருந்த போதிலும் 5ஆம் அதிபதி நல்லா இருக்கு இல்லையா? லக்னாதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறாரு இல்லையா? வர்க்கோத்தமம் பெற்று இருக்கிறாரு இல்லையா? ராகு கேதுக்கள் வர்க்கோத்தமம் பெற்று இருக்குது இல்லையா? சந்திரன் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு இல்லையா? இதுதான் சார் ஜோதிடம். அந்த ஜாதகத்துக்கும் இந்த ஜாதகத்துக்கும் நம்ம எவ்வளவு விளக்கம் கொடுத்துருக்குங்கிறது உங்களுக்கே நல்ல தெளிவா தெரியும். சரிங்களா? இதை ஜூம் பண்ணி பாருங்க. அந்த ஜாதகத்துக்கு ஒரு கட்டம், இந்த ஜாதகத்துக்கு ஒரு கட்டம் போறதுக்கு பதிலாக நானே உங்களுக்கு நிறைய ஒரு விஷயங்கள் போட்டிருக்கேன். அந்த ஜாதகத்துக்கு ஏன் தனம் குடும்பம் வாக்கு அமையல, இந்த ஜாதகத்துக்கு ஏன் திருமணம் ஆயிருக்குது, அதுவும் தாமத திருமணம் எதனால ஆச்சு, ஏன் உங்களுக்கு திருமணம் பிரச்சனையாச்சு, கணவன் மனைவி ஏன் இங்க ஒண்ணு அங்க ஒண்ணுமா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு தெளிவா விளக்கியிருக்கேன். சரிங்களா? வழக்கம் போல நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவியை முதல் முறை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹைப் பட்டன் அழுத்தி விடுங்க. ஒரு முக்கியமான ஒரு விஷயம், தயவுசெய்து இந்த நெகட்டிவ் கமெண்ட் எல்லாம் போடாதீங்க. சரிங்களா? ஒரு 30 வருஷம் ஒரு ஜோதிடத்துல ஒரு அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு உங்களால முடிஞ்ச ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னன்னா, வீடியோவை பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுதான் எனக்கு தெரியுமே, இதுதான் எனக்கு தெரியுமே, வளவளா கொலகுலான்னு பேசாதீங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்களுடைய நேரத்தை வீண் பண்ணாதீங்க. கமெண்ட் நான் பார்க்க போறது இல்லை இன்னையில இருந்து. சரிங்களா?
வாழ்த்துக்கள், வணக்கம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.